ஜூஸு, திமிரு பிடிச்சவன் இந்த மாதிரி 4, 5 ப்ராங்க் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். அது யூடியூப் இல்லை, அப்போது ஃபேஸ்புக்கில் தான் அப்லோட் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஃபன்னி ப்ராங்க் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் போட ஆரம்பித்தோம். அதில் ஒரு 5 lakhs 6 lakhs போக ஆரம்பிச்சிருச்சு. செம்ம மாஸ் ரெஸ்பான்ஸ் வந்தவொடனே ஏன்னா புதுசாக இருந்தது தமிழ்நாட்டிலேயே. அது வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ராங்க் வந்து பெரிய ஆளுங்க இருக்காங்க. வடசரித்திரன் அவர்களெல்லாம் ஒரு லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க சித்து அண்ணா இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. நான் வந்து சும்மா ஒரு ப்ராங்க்கு ஏதாவதுமா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு கடைக்குள்ளேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். அது வந்து இன்றைக்கி தமிழ் மக்கள் எல்லோரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் சில பிரச்சனைகளால் மறுபடியும் ஓனாக சேனல் ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு ப்ராங்க் ஸ்டார் ராகுல்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலிக்குள்ளே கொலாபரேட் பண்ணிவிட்டு ப்ராங்க் ஸ்டார் ராகுல்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபோர்ஸாக எப்படி சொல்கிறது எனக்கே தெரியாமல் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சது. நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம கண்டென்ட்டை பார்த்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஓகே, நம்மளை பார்த்து ஒருத்தர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களா, ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ட்ரகிள்ன்றது வந்து இப்போ வந்து அந்த பாட்டு தான். எப்படின்னா நிறைய பேர் நினைப்பீங்க ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் எப்படி வந்துட முடியும்னு. அந்த ஸ்ட்ரகிள் இல்லை சொல்லுவாங்க, ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் சாதிக்க முடியும்னு. அப்படி இல்லைங்க. ஸ்ட்ரகிள் வந்து ஒரு பாட்டு. நீங்கள் சொல்லிக்கணும் ஸ்டோரி. இப்போ வந்து நான் சொல்லணும்ல, நான் வந்து டைரெக்டாக எங்கள் அப்பா பணக்காரன், எங்கள் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணிட்டான், நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன் இப்படி சொன்னால் கிக் இருக்குமா? நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தேன், சாப்பாடு கஷ்டப்பட்டேன், அவன் வீட்டில் சுற்றினேன், இங்கே போய் கழுவுனேன், அங்கே போய் கழுவுனேன், 24 கிராஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் என் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சேன். இப்படி சொல்லும்போது எவ்வளோ ஸ்டோரி இருக்கு பாருங்கள். ஸோ பிஹைண்ட் த ஸ்டோரி வந்து சக்ஸஸ் இஸ் நாட் அ புல் ஸ்டாப், இட்ஸ் அ ஜேர்னி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.